சென்னையிலிருந்து ஆசையாக தன் தாயை பார்க்க கிராமத்திற்கு வரும் ஒரு பெண் நள்ளிரவில் வழிநெடுக பல விசித்திரமான பயங்கரமான சம்பவங்களை எதிர்கொள்கிறாள். இறுதியாக தன் வீட்டிற்கு செல்லும் அவளுக்கு காத்திருந்த அந்த மாபெரும் அதிர்ச்சி என்ன? கதைக்குள்ள போவோமா? சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த காயத்ரிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. வார இறுதி விடுமுறையில் தன் சொந்த கிராமத்திற்கு புறப்பட்டாள். அவள் ஊர் எல்லையை வந்தடைந்த போது நள்ளிரவு 1:30 மணி ஆகிவிட்டது. பனிமூட்டம் கலந்த இருட்டில் பேருந்து அவளை பிரதான சாலையில் இறக்கிவிட்டு சென்றது. அங்கிருந்து அவளது கிராமத்து வீடு இருக்கும் தெருவிற்கு செல்ல சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த மண்பாதையில் தனியாக நடக்க வேண்டும். கையில் ஒரு சிறிய டிராவல் பேக்குடன் மொபைல் ஃபோன் டார்ச் லைட்டை ஆன் செய்து கொண்டு காயத்ரி நடக்கத் தொடங்கினாள். சுற்றிலும் நிசப்தம். எப்போதாவது கேட்கும் ஆந்தையின் அலறல் சத்தம் அவளுக்குள் லேசான பயத்தை ஏற்படுத்தியது. அம்மாவிடம் செல்போனில் சொல்லிவிட்டு வந்திருக்கலாம், சார்ஜ் தீர்ந்து மொபைல் ஆஃப் ஆகிவிட்டதே என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டாள். அவள் பாதி தூரம் நடந்தபோது சாலையோரம் இருந்த ஒரு பிரம்மாண்டமான பழைய ஆலமரம் வந்தது. லேசான காற்றில் அதன் விழுதுகள் ஆடிக்கொண்டிருந்தன. திடீரென டார்ச் வெளிச்சத்தில் ஒரு கிளையில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் தலைகீழாக தொங்குவது போல தெரிந்தது. காயத்ரி பயத்தில் உறைந்து போனாள். ஐயோ பேய் என்று அலறினாள். நெஞ்சு படபடவென அடிக்க உற்று பார்த்தாள். அது பேய் இல்லை, யாரோ பழைய சாக்குப்பை ஒன்றை கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள். நிம்மதி பெருமூச்சு விட்டபடி வேக வேகமாக நடந்தாள். இன்னும் சற்று தூரம் சென்றபோது ஊர் எல்லையில் இருக்கும் மயானம் வந்தது. அங்கே இருட்டை கிழித்து கொண்டு ஒரு பிணம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த நள்ளிரவில் பிணம் எரிவதை பார்த்த காயத்ரிக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. இந்த நேரத்தில் யாரு பிணத்தை எரிக்கிறாங்க, பார்க்கவே பயமா இருக்கே என்று முகத்தை மூடிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓடி கடந்தாள். அவள் கிராமத்து தெருவிற்குள் நுழைந்த போது காலில் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தாள். சாலை நெடுக உதிர்ந்த உதிரி பூக்களும் சுருட்டப்பட்ட சில்லறை நாணயங்களும் சிதறி கிடந்தன. இறந்தவரை பாடை கட்டி தூக்கி செல்லும் பொழுது தூவப்படும் பூக்கள் அவை. ஊரில் யாரோ பெரியவங்க இறந்துட்டாங்க போல, அதான் சுடுகாட்டில் பிணம் எரியுது என்று நினைத்தபடி தன் வீட்டை நோக்கி ஓடினாள். ஒரு வழியாக அவளது வீடு வந்தது. வியப்பான விஷயம், நள்ளிரவு 2 மணி ஆகியும் அந்த வீட்டின் நிலக்கதவு தாளிடப்படாமல் லேசாக திறந்திருந்தது. அவள் வீட்டு வாசலில் அந்த ஊர்க்காரர்கள் சிலர் அமர்ந்திருந்தனர். ஏன் இந்த நேரத்தில் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள்? அதுவும் சோகமாக இருக்கிறார்கள். என்ன ஆச்சு? ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? அம்மாவுக்கு என்னாகிவிட்டது என்றாள். ஆனால் யாரும் பதில் கூறவில்லை. பதறியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். ஆனால் சமையல் இருந்தோ படுக்கை அறையிலிருந்தோ எந்த பதிலும் வரவில்லை. மாறாக நடு வீட்டிலிருந்து விம்மி விம்மி அழும் சத்தம் மட்டுமே கேட்டது. காயத்ரி உள்ளே சென்றாள். அங்கே அவளது அம்மா ரங்கநாயகி தரையில் அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். அம்மா, ஏம்மா அழுகுறீங்க? இதோ நான் வந்துட்டேம்மா, உங்கள் காயத்ரி வந்திருக்கேன், என்னை பாருமா என்று காயத்ரி கத்தினாள். ஆனால் அம்மாவோ எதிரில் இருந்த மேஜையே வெறித்து பார்த்து அழுது கொண்டிருந்தாள். காயத்ரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மா ஏன் அங்கேயே பார்க்கிறார்? அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த மேஜையில் காயத்ரியின் படம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பன்னீர் வாசனை வீசும் ரோஜா மாலை போடப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் அவளது டிராவல் பேக் கையை விட்டு நழுவியது. அவளால் எதையும் நம்ப முடியவில்லை. நான் உயிரோடு தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் என் படத்திற்கு மாலை என்று கதறினாள். அப்போது வீட்டின் வெளியே சிலர் பேசிக்கொண்டு உள்ளே வரும் சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டுக்காரர் அவளது அம்மாவின் அருகில் வந்து, ரங்கநாயகி அக்கா, மனசை தேத்திக்கோங்க, விபத்து நடந்த இடத்திலிருந்து இப்பத்தான் போலீஸ் ஃபோன் பண்ணாங்க என்றார். அவர் தொடர்ந்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் காயத்ரியின் ஆன்மாவை துண்டுகளாக உடைத்தது. சென்னையிலிருந்து காயத்ரி கிளம்பின அந்த பஸ் அதிகாலை 2 நாட்களுக்கு முன்பே பாலத்தில் வரும்போது லாரி மேலே மோதி பயங்கர விபத்தாகிடுச்சாம். பஸ்ஸோட மின் சீட்டில் உட்கார்ந்திருந்த நம்ம காயத்ரி மட்டும் சம்பவ இடத்தில இறந்து விட்டாள். எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து இன்றுதான் அவளது உடல் அவள் அம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்தது காயத்ரியின் பூத உடல்தான். காயத்ரிக்கு இப்போது எல்லாமே புரிந்தது. தான் இறந்து விட்டோம் என்ற உண்மையை உணராத அவளது ஆன்மா எப்போதும் போல பையை எடுத்துக்கொண்டு தன் கிராமத்து வீட்டிற்கு நடந்து வந்திருக்கிறது. வழியில் ஆலமரத்தில் தொங்கிய பையை பார்த்து பயந்தது விபத்தில் சிதைந்து போன அவளது சொந்த உடலின் பிரம்மை. சுடுகாட்டில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது வேறு யாருடைய பிணமும் அல்ல, அவளது சொந்த பிணம்தான். வழிநடுக கிடந்த பூக்கள் அவளது ஆன்மா வீட்டிற்கு வருவதற்கு முன்பே அவளது உடலை சுடுகாட்டிற்கு தூக்கிச் சென்ற போது சிதறிய பூக்கள். உண்மையை உணர்ந்த அந்த பயங்கர நள்ளிரவு நொடியில் காயத்ரி தன் கைகளை பார்த்தாள். அவளது டிராவல் பேக் காற்றில் மறைந்தது.
அவளது உருவம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. தன் அம்மாவின் கடைசி முறையாக கட்டிப்பிடிக்க முயன்றாள். ஆனால் காற்றில் கரைந்தாள். அம்மா என்ற அவளது கடைசி அழுகை குரல் மட்டும் அந்த வீட்டின் காற்றில் ஒரு மெல்லிய ஓசையை கேட்டுவிட்டு அவளது பிணம் எரிந்து முடிந்த அந்த சுடுகாட்டு புகையோடு காற்றாக மறைந்து போனாள்.